அருள்குரு ஸ்ரீ காகபஜண்ட குரு பகவானுடைய வற்றாத தனிப்பெருங்கருணையினாலே ஸ்ரீ காகபஞ்ச அறக்கட்டளையினுடைய 131வது ஹரிச்சந்திரன் ஆலய கும்பாபிஷேக வைபவம் ரெட்டனை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே திண்டிவனம் அருகே திண்டிவனம் வட்டம் மயிலம் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதியிலே மிக அற்புதமாக அமைக்கப்பட்டு இப்பொழுது ஹரிச்சந்திர பகவான் ஊர்வலமாக கரிக்கோல வலமாக வந்து இப்பொழுது மயானத்தை அடைந்திருக்கிறார். அப்படி லேசாக வதிங்கப்பா கண்ணா, சும்மா லேசாக வதுங்க. சத்தியவேந்தன் பொய் சொல்லா புனிதன் ராஜாதிராஜனுக்கு இருபுறமும் காவல் தெய்வங்களும் வித்தியாசமாக இத்திருத்தலத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் புனிதம் பொருந்திய கங்கைக்கு நிகரான சங்கராபரணி என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருநதி கரையிலே இந்த அற்புதமான நிகழ்வு இந்த குருவார பொன்னாளிலே இந்த தினத்திலே நிகழ இருக்கிறது. குருவருள் ஆசிகள் அருளென்புடன் ஸ்ரீ பாஸ்கர. இந்த 131வது ஹரிச்சந்திரனுடைய பெருமை என்னவென்று சொன்னால், சத்தியவேந்தன் ஹரிச்சந்திரனுக்கே 2 காவலாளிகள் அமைத்திருக்கிறார்கள் அற்புதமாக. இன்னொன்று மயானத்திலேயே நாடக அரங்கேற்றம். மயான காண்டத்தை ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதியிலே முடித்துவிட்டு வருவோம். ஆனால் இந்த இடத்துல தான் முதலாக மயானத்திலேயே நாடகம், மயானத்திலேயே மயான காண்டம். இதெல்லாம் ஒரு அற்புதங்கள், எல்லாமும் ஒரு அற்புதம் தான். இங்கே நடக்கக்கூடியதெல்லாம் அற்புதம். அந்த காகபஜண்ட குரு பகவானுடைய வற்றாத தனிப்பெருங்கருணை இந்த சங்கராவணி ஆற்றினுடைய கரையிலே இந்த அற்புதமான நிகழ்வு. வடக்கு தெற்காக ஓடுகிற நதி உத்தரவாகினி, வடக்கு தெற்காக அந்த நதி ஓடுகிறது. அதன் கரையிலே சத்தியவேந்தன் பிரதிஷ்டையாக இருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்திலே யாகம், அமிர்த சஞ்சீவி யாகம் ஆரம்பமாக இருக்கிறது. ஓம் நற்பாவி. இதுதான் அற்புதமான சங்கராபரணி ஆறு. புனிதம் பொருந்திய கங்கைக்கு நிகரான நதி சங்கராபரணி. சங்கரனுக்கு ஆபரணமாக விளங்கக்கூடிய கங்காதேவி. இந்த ஆற்றுக்கு பல பெயர்கள் உண்டு. வன்னி நதி என்றும் பெயர், அடுத்தது வராக நதி என்றும் பெயர், அடுத்தது பால் நதி என்றும் பெயர், அடுத்ததாக இன்னொரு பெயர் பெரியவர் சொன்னார், சொல்லிட்டு வன்னி, சங்கராபரணி, வராக நதி, பால் நதி, இப்படி கங்கா நதி, அப்படி கங்கா நதின்னு சொல்லுவாங்களாம். அப்படி இப்போ பலவிதமான திருப்பெயர்கள் கொண்ட புனிதமான ஆறு. இந்த ஆற்றின் கரையில் தான் இது. இந்த ஊரானது ரெட்டனை. இந்த ஆற்றின் கரையிலே சத்தியவேந்தன் பிரதிஷ்டையாக இருக்கிறார். ஓம் நற்பவி நற்பவி நற்பவி. ஹரிச்சந்திர பகவானுக்கு 1008 போற்றி மாலைகள் இப்பொழுது அற்புதமாக வில்வார்ச்சனையாக செய்யப்படுகிறது. ஓம் அகார குருமூர்த்தியே நமக. ஓம் ஹரிச்சந்திர குருமூர்த்தியே நமக. ஓம் பிரணவ குருமூர்த்தியே நமக. ஓம் ஓங்கார குருமூர்த்தியே நமக. ஓம் தர்மராஜ குருமூர்த்தியே நமக. ஓம் சத்குரு குருமூர்த்தியே நமக. ஓம் சத்திய குருமூர்த்தியே நமக. ஓம் இதார குருமூர்த்தியே நமக. ஓம் இருதய குருமூர்த்தியே நமக. ஓம் இன்ப குருமூர்த்தியே நமக. ஓம் உகார குருமூர்த்தியே நமக. ஓம் உத்தம குருமூர்த்தியே நமக. ஓம் உரகா குருமூர்த்தியே நமக. ஓம் யகார குருமூர்த்தியே நமக. ஓம் யஜ்ய குருமூர்த்தியே நமக. ஓம் எங்குண குருமூர்த்தியே நமக. திவ்யமங்கலம் ஆசீர்வாதேன சித்தியர்த்தம். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ओम सुभद्यां सुभदितो सोपने मुहूर्ते अद्य ब्रह्मणातु दिवराकल्पे शेषवराकल्पे वैवस्वते मन्वन्तरे कलियुगे प्रभवादे जाम्बोद्वीरे भारतवर्षे भरतखण्डे महाक्रोधि महापुण्यवरुषे कुम्भमादे परिपूर्णे गुरुवार महापुण्य काले रट्टनै ग्राम देवता अधिदेवता प्रतिअधिदेवता आतार देवता शंकराभरणी देवता आशीर्वादेन सिद्ध्यर्थम सत्यवेन्दन महापुण्यम हरिश्चंद्र महाभूपति प्रतिष्ठा वैभव आरंभ मुहूर्त काले
முதற்கால பூஜாங்கிதம் திவ்யமங்கலம் ஆசீர்வாதேன சித்தியர்த்தம். ஓம் நற்பவி 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 நற்பவியே நமோ நமக திவ்யமங்கலம் ஆசீர்வாதேன சித்தியர்த்தம். குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் ரிஷபராசி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் மிதுன ராசி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் கர்க்கடக ராசி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் சிங்க ராசி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் கன்னி ராசி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் துலா ராசி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் விருச்சிக ராசி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் தனுர் ராசி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் மகர ராசி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் கும்ப ராசி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் மீன ராசி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ராசி குருமூர்த்தி தேவதாபியோ நமோ நமக திவ்யமங்கலம் பரிபூரணார்த்தம் ஆசீர்வாதம். திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் பிரதமை திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் துதியை திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் திருதியை திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் சதுர்த்தி திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் பஞ்சமி திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் ஷஷ்டி திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் சப்தமி திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் அஷ்டமி திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் நவமி திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் தசமி திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் ஏகாதசி திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் துவாதசி திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் திரையோதசி திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் சதுர்தசி திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். ஓம் பௌர்ணமி திதி குருமூர்த்தியாய ஸ்வதாம். பரிபூரணார்த்தம் ஆசீர்வாதம். சிவாய 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 நம ஓம் ஹராய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் சக்திய தேவ தர்மராஜ பரிபாலன அமர சஞ்சீவியாக ஹரிச்சந்திர பிரதிஷ்டா வைபவம் சத்யதேவன் ஹரிச்சந்திரனுக்கு மகாபூர்ணாகுதில் மகாபூர்ணாகுதில் பாலாபிஷேக பிரத்யேகம் ஆசீர்வாதம். சத்தியவேந்தனுக்கு பாலாபிஷேக பிரத்யேகம் ஆசீர்வாதம். சத்தியவேந்தனுக்கு பாலாபிஷேக பிரத்யேகம் ஆசீர்வாதம். சத்தியவேந்தனுக்கு பாலாபிஷேக பிரத்யேகம் ஆசீர்வாதம். ஓம் நற்பவி 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 நற்பவி. இப்போ நான் அதை வீடியோ நான் எடுத்துக்கிறேன். அவரும் பண்ணுறேன். நம சிவாய 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 சிவாய. நீங்களும் போங்க. சிவாய நமக நம சிவாய. அவர்கிட்ட கொடுத்துரு. ஓம் நம சிவாய 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 நமக. சத்தியவேந்தனே, பொய் சொல்லா புனிதனே, உங்களுடைய ஆசீர்வாத பலத்தினாலே இந்த ரெட்டனை கிராமத்திலே
சத்தியம் தழைத்தோங்க வேங்கும் கருணை கூர்ந்து குருவருள் ஆசீர்வாதம் அழி பொழிவீர் குருதேவா சத்தியவேந்தனே. சங்கராபணி நதிக்கரையிலே இரட்டனை கிராமத்திலே பகவானுக்கு இப்பொழுது விபூதி அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. சந்தனாபிஷேகம் பிரம்ம முகூர்த்த காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹரிச்சந்திரனுக்கு ஒரு பக்கம் மயானகாண்டம் மயானத்திலேயே அரங்கேற்றமாகிக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் சுவாமிக்கு அபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. பெருமை பொருந்திய சங்கராபணி தீர்த்தத்தை கொண்டு இப்பொழுது தொடர்ந்து அதிகாலையிலே அபிஷேகம் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஓம் நம சிவாய. வருகை புரிந்திருக்கும் பாவூர் சோதியம்பாக்கம் காக புஜண்டர் அறக்கட்டளை நிறுவனர் ஐயா பாஸ்கர மகரிஷி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி ஊன்றுகோலாக இருக்க வேண்டியவர்கள். இந்த கொட்டும் பணியிலும் இவ்வளவு நீங்கள் அமர்ந்திருந்து நாடகத்தை கண்டுகளித்தமைக்கு பெருமைப்படுகிறோம். இருப்பினும் எல்லா ஆலயத்து குடமுழுக்கு கும்பாபிஷேகம் பார்க்கலாம், ஆனால் ஹரிச்சந்திரனுக்கு மட்டும் பார்க்க இயலாது. ஏன் முடியாது? முடியும், அது இங்க முடிக்கிறார்கள். ஹரிச்சந்திரன கையா கோயில் கட்டுற சீத்திரிவேணி இவர் என்ன அங்கே இருக்கா போறாரு. எல்லோரும் ஒரு இடம், பிறப்பு இறப்பு இறைவன் வகுத்தது. வாழ்ந்தாலும் மறைவு இருக்கிறது. அப்படி பிறந்தாலும் குழந்தை வெளியே வரும்பொழுது அழுத வண்ணம் வருகிறது, போகும்போதும் அழுது கொண்டு போகிறோம். இந்த விழாவிலே கலந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் காலையில் ஸ்நானம் தேவையில்லை, பல்ல தேய்ச்சிக்கிட்டு பகவானை வணங்கிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தால் பிரிவினை, ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள் வேற்றுமை, திருமணம் ஆகாத தடை, குழந்தை இல்லாத தடை, இவையெல்லாம் அவர் அருள்பாலிக்கிறார். என்னை விட கருத்தாக நமது பாஸ்கர மகரிஷி உரையாட போகிறார். நீங்கள் எல்லாம் அதை கேட்டு மகிழ வேண்டும், வருகை தர வேண்டும். நமது கிராமத்திலே ஆலயத்திற்கு வழியாட்டு இருக்கும் நமது பாஸ்கர மகரிஷி பாவூர் காக புஜண்டர் அறக்கட்டளை அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவித்து சால்வை அணிவித்து அவரை கௌரவம் செய்கிறார்கள். கிராம மக்கள் எல்லோரும் கரம் தட்டி அவரை வரவேற்று கரகோஷம் இருந்தால் பாபா மேஸ்திரி நீங்க வாங்க, உங்களுக்கு நான் செய்யறேன். இதை கட் பண்ணிட்டு மறுபடியும் கட் பண்ணிட்டு. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உயர் எதிர்வாளர் பகவான் நாமதேயமே இருக்கு சீனிவாசன் மின்சார துறையிலே பணியாற்றி நற்பெயர் எடுத்த அன்பு உள்ளம், இந்த ஆலயத்துக்காகவும் வழிகாட்டி, ஊர் கூடினால்தான் தேர் இழுக்க முடியும், ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு. நமக்குள் வேற்றுமை என்றால் எதையும் செய்த முடியாது. பணம் இருக்கும், ஆனா செய்ய வேண்டிய ஒரு எண்ணங்கள் வர வேண்டும். அந்த எண்ணத்தோடு தன் வேலையை பொருட்படுத்தாது எங்களுக்கெல்லாம் நான் வந்ததுலேருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவோ செய்கிறாரு, அதையெல்லாம் சொல்லக்கூடாது வெளியே. அப்படிப்பட்ட அன்பு உள்ளம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக, எங்கள் ஐயா பாஸ்கர மகரிஷி சார்பாக அவருக்கு இந்த கைத்தறை துண்டு அணிவித்து பெருமை சேர்க்கிறார்கள். கட்டியிருக்காரு பாத்தியா, திறமை உடையவர். அந்த காலத்திலே பெரிய பெரிய ஸ்தலங்கள் எல்லாம் கட்டினாங்க. இந்த கலியுகத்திலே இப்படி ஒரு சிற்ப வேலையை செய்து எல்லோரையும் மயக்கும் அளவுக்கு ஹரிச்சந்திர பகவானுக்கு ஆலயம் அமைத்த அன்பு உள்ளம். பெருங்கட்டூர் கிராமத்தை சேர்ந்த
சுமங்கலி கிராமத்தை சேர்ந்த அன்பு உள்ளம் கண்ணன், பகவான் பேர் தான் அவருக்கு. அந்த கண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த கைத்தறி துண்டை அணிவித்து பெருமை சேர்க்கிறார்கள். நீங்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு இன்னும் ஒரு மென்மேலும் ஆலயங்கள் எழுப்பி நற்பெயர் எடுக்க வேண்டும் என்று நமது கிராமத்தின் சார்பாக, நமது குரு சார்பாக, ஐயா சார்பாக இந்த கைத்தறி ஆடை அணிவித்து அவருக்கு பெருமை சேர்க்கிறார்கள் அன்பு உள்ளங்கள். எங்கள் ஐயா அவர்கள் சில கருத்துக்களை சொல்வார்கள். அன்பார்ந்த ரெட்டனை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து வந்து இந்த சத்திய நிகழ்வாக விளங்கக்கூடிய சம்பூர்ண ஹரிச்சந்திரா நாடகத்தை கண்ணுறக்கூடிய அன்பு பெரியவர்களே, இந்த நாள் ஒரு பொன்னாள், ஒரு நன்னாள், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதமான நன்னாள். ஏனென்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் கிராமத்திலே விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும், பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், சிவபெருமானுடைய கோயில் கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த ஹரிச்சந்திரன் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு என்பது கிடைக்காது. இது அரிதினும் அரிதானது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பொய் சொல்லா புனிதன் சத்தியவேந்தனுக்கு ஒரு அற்புதமான அருளாலயம் என்பது எப்போதாவது ஒரு காலத்தில் நிகழக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. அது நம் ஊருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது மிகவும் புனிதம் பொருந்திய சங்கராபரணி நதியினுடைய கரையிலே உத்தரவாகினியாக வடக்கு தெற்காக இந்த நதி ஓடக்கூடிய கங்கைக்கு நிகரான இந்த நதிக்கரையிலே இந்த அற்புதமான ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்னிடத்தை அணுகி சீனிவாசன் அவர்கள், ஒரு நல்ல சிவபக்தர், என்னை அணுகி பலமுறை அணுகி மிக அற்புதமாக நேர்த்தியாக உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு முன்னின்று இந்த திருப்பணியை செய்திருக்கிறார். அற்புதமான திருப்பணி. இந்த ஹரிச்சந்திரன் ஆலயம் கட்டுவது என்பது ஒரு அரிதான செயல். ஆனால் அதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. பொய் சொல்லா புனிதனுக்கு ஹரிச்சந்திரனுக்கு கோயில் கட்டினாலே ஒருவன் இறந்து விடுவார். அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் 20 ஆண்டுகளாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டிலிருந்து இப்பொழுது 2025. நான் இந்த திருப்பணியை ஆரம்பித்து 25 ஆண்டுகள் ஆகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல. இது 131வது மேடை, 131வது ஆலயம் இந்த ரெட்டை கிராமத்திலே அமைந்திருக்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு செயல். அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்ட குரு பகவானுடைய அருளானின்படியாகவும் ஹரிச்சந்திரன் என் கனவிலே எனக்கு தோன்றி எனக்கு கொடுத்த அருள் வாக்கின்படியாகவும் தானே சத்தியத்தையும் தர்மத்தையும் இந்த உலகத்துக்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும் உலக மக்கள் எல்லாம் நேர்மையோடும் சத்தியத்தோடும் தர்மத்தோடும் வாழ வேண்டும் என்கிற நன்னோக்கத்திலும் இந்த ஹரிச்சந்திரன் ஆலயம் இல்லாமல் மயானம் இருக்கக்கூடாது என்கிற ஒரு உயர்ந்த கருத்தின் அடிப்படையிலும் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இப்போ நம்ம அற்புதமா மாளிகை கோடகோபுரத்தோடு அழகா வாழ்றோம். ஆனா என்றாவது ஒரு நாள் மனிதனாக பிறந்தவன் ஒரு நாள் மறைகிறான் அல்லவா? ஆனால் அவன் மறைந்த பிறகு அவன் இறுதியிலே அடங்கக்கூடிய இடம் எது? சுடுகாடு, இடுகாடு. இதுதான் தேவபூமி. இங்கு ஹரிச்சந்திரனுக்கு, அதை அரசாட்சி செய்யக்கூடிய ஹரிச்சந்திரனுக்கு ஆலயம் இல்லாமல் இருக்கலாமா? அந்த ஆலயம் இல்லை என்று சொன்னால் நாம் இவ்வளவு காலம் வாழ்ந்தே பிரயோஜனம் கிடையாது. நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு கடைசியில் ஒரு ஆள் வேணும்ல. ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஹரிச்சந்திரனுக்கே கோயில் இல்லைன்னா இவ்வளவு காலம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆக மயானம் என்று இருந்தால் அங்கு ஹரிச்சந்திரனுக்கு கோயில் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த மயானத்துக்கு அழகல்ல, அந்த மயானத்திற்கு அழகல்ல. அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு. சாதாரண புண்ணியமே கிடையாது, உயர்ந்த புண்ணியம். அதை பத்தி பேசணும்னா எத்தனை நாள் மணிக்கணக்காக பேசலாம். ஒரு விஷயம் இருக்கு. ஹரிச்சந்திராமிர்தம்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். நான் அது சீனிவாசனுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ சாயந்தரம் கூட அந்த சங்கராபரணி நதியை உள்ள போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்போ சொன்னாரு, இதை சுவாமி ஒரு 1000 புத்தகம் போட்டு நம்ம நிறைய பேருக்கு எங்கள் ஊரில் கொடுக்கணுன்னாரு. தாராளமாக கொடுப்பார். உயர்ந்த புண்ணியம் ஞானதானம்னு சொன்னேன். அதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு உயர்ந்த ஒரு புண்ணியம் நம்ம ஊரில் நடைபெற்றிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஊர் மிகப்பெரிய ஊர். ரெட்டனை மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களும் எல்லா ஊர்லயும் ஹரிச்சந்திரன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். உங்க ஊர் மயானத்துல கோயில் இல்லையே, உடனடியா அதனை சீனிவாசன் அணுகுங்க. உடனடியாக அவர் அமைச்ச மாதிரி எங்களுடைய அறக்கட்டையினுடைய துணையோடு இப்படி இந்த அற்புதமான அருளாலயங்கள் அமைத்து ஆங்காங்கு மயானந்தோறும் ஹரிச்சந்திரன் கோயில் இருக்கணும். அப்படி இருந்தாதான்
உங்களுக்கு நாம் ஒரு நாள் அங்க போய் தானே ஆகணும். அப்ப நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? அந்த அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைக்கிற மாதிரி இப்பவே அந்த ஹரிச்சந்திரன் ஆசீர்வாதம் வாங்கினாதான் நம்ம ஒரு நாளைக்கு அங்க போவோம் இல்லை, அப்ப அவர் ஆசீர்வாதம் கொடுப்பார், நமக்கு நல்ல நிலை கிடைக்கும். இந்த ஊரை சுத்தி நிறைய மயானங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அனைத்து மயானங்களிலும் ஹரிச்சந்திரனுக்கு ஆலயம் வைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றீர்களாயானால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும். மற்ற கோயிலுக்கு போய் எப்படி கும்பிடுறீங்களோ அதே மாதிரி இவர் கும்பிடலாம். இவர் அன்னைக்கு ஒரு நாளைக்கு போற தெய்வம் கிடையாது. உங்களுக்கு கஷ்டம் வரும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் அவர் தான் நிவாரணம் கொடுப்பார். ஏழரை சனி, அட்டன சனி, அர்த்தாஷ்டம சனி, சர்வசாபம், இப்படி அனைத்து விதமான சாபங்களுக்கும் நிவாரணம் அளிக்கக்கூடிய சத்தியவேந்தன் ஹரிச்சந்திரனுக்கு அருளாலயம் ஒரு உயர்ந்த விஷயம். ஆகபடினாலே அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு அந்த சத்தியவேந்தனுடைய திருமுகத்தை கண்டு அருள் ஆசீர்வாதம் பெற்று சிரஞ்சீவிதமாக வாழ வேண்டும் என்று குருவர்களால் ஆசீர்வதிக்கின்றோம். இந்த சத்திய சரித்திரம் ஹரிச்சந்திரா, அற்புதமான சத்திய சரிச்சந்திரம். இந்த மேடைக்கு ஒரு அற்புதமான அழகு என்னவென்று சொன்னால், எல்லா ஊர்லயும் நாங்க மயானம் ஒரு இடத்துல இருக்கோம், அந்த நாடகம் ஊர்ல நடத்தி அங்கிருந்து ஊர்வலமா வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம். ஆனா இந்த 131வது ஆலயத்துலதான் மயானத்திலே மயான காண்ட அரங்கேற்றம். மயானத்திலே வச்சிருக்கோம் நாடகம். அற்புதமான ஒரு நிகழ்வு இது, அற்புதமான நிகழ்ச்சி. இதை கண்டுகளிப்பதற்கு நீங்கள் எல்லாம் கொடுப்படை செய்திருக்கிறீர்கள். இவ்வாறு பல ஆலயங்கள் அமைத்து அந்த சத்தியவேந்தனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சிரஞ்சீவிதமாக வாழ வேண்டும் என்று குருவால் ஆசீர்வதிக்கின்றோம். இந்த ஊர்ல நல்ல அமைதியா இருந்து அற்புதமா பின் டிராப் சைலண்ட்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்க, ரொம்ப ஆர்வமா பாக்குறீங்க. எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமையான உள்ளம் கொண்டவன் நீதான் என்று நான் முடிவெடுத்ததால் தான் இந்த சபையை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு பொன் பொருள் அதிகம் தேவைப்படும், அதனால் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த உலகம் உய்ய வேண்டும் என்ற கருத்தினார் ஆமா, கேளுங்க ஐயா, தருகிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் சொல்லுங்க ஐயா, தருகிறேன். எவ்வளவு வேண்டுமா? கரியின் மீதில் ஒருவன் கமலில் கவிண்டெடு தெரிந்திட காணும் அறை மதியும் யகனஜனோ தந்திடே கரையின் மீதில் ஒருவன் கவிண்டெடு தெரிந்திட காணும் அறை மதியும் யகனஜனோ தந்திடே சுவாமி, ஐயோ அதிமான போய் சொல்ல புரியுதா? சபா சபாஷ். இது நாள் வரை என் மனதிலே சந்தேகம், அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க நீங்களே வந்து விட்டீர்கள். சந்தேகத்தை தீர்த்து விட்டீர். ஆகினால் இந்த புகழ்மலை சுவாமி எதற்காக மழை போடுகிறாய்? சுவாமி போய் சொல்ல புரியுதா? ஐயோ மழை
ஸ்ரீமன் நாராயணா. கோவிந்தா. ஆமா, இங்கு எதற்காக வந்தீர்கள்? நான் வந்தது இருக்கட்டும். அடியார்கள் கோவிந்தா நாராயணா வைகுந்த வாசா என்றார்கள். அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று விரைந்து வந்தேன். அப்படியா? நீ எப்படி கையில மைத்துனா, நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தையா இது? நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? பூலோகம் எதற்கு? பாமர மக்கள் என்னையே குலத்தை கடுநபம் புரிகிறார்கள். அவனுக்கு காட்சி கொடுத்து கேட்கின்ற வரத்தினை கொடுப்பதற்காக பூலோகம் வந்து வரத்தினை கொடுத்து கொண்டிருந்தேன். அப்போதான் மறுமணியிலே உங்களை நாம் சந்தித்து அது இருக்கட்டும் ஐயா. ஒரு கரம் தான் வேலை செய்து இன்னொரு கரம் எங்கே? இதோ இருக்கிறது. எங்க? என்ன இது?
ஏற்பட்டு விட்டது. இந்த சத்திய வேந்தனுக்கு ஆலயம், உடம்புக்கு கும்பாபிஷேகம், தலைமை எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் இருக்கட்டும் சுவாமி. அடியே நான் என்ன பாவம் செய்ய, எனக்கு ஏன் இந்த நிலைமை, இந்த கொடுமை வர காரணம் என்ன ஐயா? இப்படி ஒருவன் இருக்கிறான், நல்லவன், பொய் சொல்லாதவன், சத்தியவேந்தன் என்பதற்காகவே விஸ்வாமித்திர மகமுனிவரும் இந்த வசிஷ்டர் பெருமான் நாங்கள் திருவிளையாடல் புரிந்தோம். என்ன நாடகம் நடந்தது? ओम गुरु ब्रह्मो गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मो तस्मै गुरुवे नमो नमः गुरुवरु आशीर्वादम् ओम शरमण पद गुरु कसडर वनमय ओम शरमण पद गुरु कसडर वनमय ओम शरमण पद गुरु कसडर वनमय यस्वदा ओम सूर्यं सुंदरं लोकनाथं अमृतं वेदान्तसारं शिवं ज्ञानं ब्रह्ममयं सुरेशममलं लोकैकसिद्धस्वयं इन्द्रादित्यनराजिपं सुरगुरुं त्रैलोक्यं चूडामणिं ब्रह्म विष्णु शिवासुरभस्तिहृदयं वन्दे सदा भास्करम् आहूतिं समर्पयामि महेश्वरिके आहूतिं समर्पयामि हरिश्चंद्रन आहूतिं समर्पयामि चंद्रमति आहूतिं समर्पयामि सकल देवர்கள் विश्वामित्रருக்கு आहूतिं समर्पयामि वशिष्ठருக்கு आहूतिं समर्पयामि ओम नद्भवी 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 नमो नमः दिव्यमंगलम परिपूर्णार्थम आशीर्वादम இதெல்லாம் கட்டி வச்சு ஏற்றுங்க மேலே கொஞ்சம் ஏற்றி போட்டுருக்கா கட்டி போட்டுருப்பான் ஃபோன் வச்சுருக்கேன் ரைட் அப்போ ஒரு விட்டு விட்டு எடுத்துக்கோங்க சாமி பாட்டு அற்புதமான ஒரு பாட்டு பாடுங்க. ஆடிய பாதம் கதி என் உரைத்துமே
அனுதினம் செய்வோம் துதி அம்பல மதில் என்றுமே ஆடிய ரெட்டணி கிராமத்திலே மிகவும் சீரும் சிறப்புமாக குடமுழுக்கு முடிந்து அன்னதானம் நடைபெற்று கொண்டு வருகிறது.